ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் கூட தேவன் நம்மை அழைத்த அழைப்புல நம்ம எப்படி இருக்கணுமா, பாத்திரவான்களாய், அதாவது அந்த காரியங்களுக்கு நாம் தகுதியுள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? ஒரு சிலருக்கு நல்ல ஜெபிக்கக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கும். அந்த ஜெபத்துல என் பிள்ளைகள் என்ன பண்ணும், தேவனுக்குள்ளாக வளரணும்னு ஆண்டவருடைய சித்தமா இருக்கும். ஒரு சிலர் பாருங்க, நல்ல பாடல் பாடி ஆராதிப்பாங்க, அதுல தேவன் அவர்களை குறித்து ஒரு திட்டமா இருக்கும். ஒரு சிலர் பாருங்க, நல்லா என்ன பண்ணுவாங்க, ஆத்துமாக்களை என்ன பண்ணுவாங்க, ஆதாயப்படுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. ஒரு சிலர்கள் நல்லா என்ன பண்ணுவாங்க, இசை வாசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்ப இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் அவர்களுக்குள்ளாக தேவன் கொடுத்திருப்பார். அந்த காரியங்கள்ல என்ன பண்ணும், அதுல நீங்கள் என்ன பண்ணுமா, பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும். அதை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் தெரியாதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதையும் செய்வேன் இதையும் செய்வேன் அதையும் செய்வேன்னு சொல்லும் பொழுது நிறைய தோல்விகளுக்குள்ள நம்ம கடந்து போய்விடும். ஆகவே பாருங்க, நம்மை தேவன் எதற்காக அழைத்தாரோ அந்த காரியத்துல நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமா, பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும். தேவன் நம்மை நம்பி ஒரு காரியங்களை கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த காரியத்துல நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் நடக்க வேண்டும். ஆகவேதான் எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, தேவன் நம்மை அழைத்த அந்த அழைப்புக்கு நாம் எப்படி இருக்க வேண்டுமா, பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும். அந்த அழைப்பை விட்டுட்டு நாம் என்ன பண்ணக்கூடாது, திரும்பக்கூடியவர்களா இருக்கக்கூடாது. அன்றைக்கு யோனாவை தேவன் அழைக்கிறாரு, சொல்றாரு, நீ என்ன பண்ணு, நினிவேவுக்கு போயிட்டு என்ன பண்ணு, அவருடைய பாவங்களை உங்களுக்கு தெரிவி, 40 நாளுக்குள்ள என்ன பண்ண போகுது, நினிவே பட்டணம் அழிக்கப்பட போகுதுன்னு சொல்றாரு. ஆனால் யோனா என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு மீறி என்ன பண்றாருன்னா தர்ஷீஷுக்கு கடந்து போகக்கூடியவரா இருக்கிறார். அங்க போயிட்டு என்ன பண்ண, பிரச்சனைகள் அனுபவிக்கிறார். திருப்பி பாருங்க, அவருக்கு புத்தி தெரிந்து திரும்ப என்ன பண்றாரு, நினிவேவுக்கு போயிட்டு ஆண்டோடைய வார்த்தைகளை கூறக்கூடியவரா இருக்கிறார். இங்க பாருங்க, தேவன் ஒரு காரியத்தை சொன்னாருன்னு சொன்னா அந்த காரியத்துல நம்ம கரெக்டா என்ன பண்ணணும், செய்யக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அதை மீறி எனக்கு ஒரு காரியம் தெரியும்னு சொல்லிட்டு நீங்களா என்ன பண்ணக்கூடாது, ஒரு காரியங்களை செய்யக்கூடாது. அதில் தேவன் பிரியப்பட மாட்டார். ஆகவேதான் சொல்றாரு, உங்களை அழைத்த அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும். அதை விட்டுட்டு நான் அவங்க செய்யற வேலையை நானும் செய்வேன், இவங்க செய்யற வேலையை நானும் செய்வேன்னு சொல்லிட்டு எல்லா காரியங்களும் மூக்கு நுழைக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்மை எதற்காக தேவன் அழைத்தாரோ, நமக்கு என்ன பொறுப்புகளை ஆலயத்துல கொடுத்திருக்கிறாங்களோ அந்த காரியங்களை நம்ம கரெக்டா செய்ய வேண்டும். ஜெபிக்க சொன்னாங்களா, அந்த ஜெபத்துல மாத்திரம் நிக்கணும். நம்மள பாட சொல்றாங்களா, அந்த பாடத்துல மாத்திரம் நிக்கணும். நீங்க இந்த காரியங்களை பகிர்ந்து கொடுக்க சொல்றாங்க, அந்த பகிர்ந்து கொடுக்கறதுல மாத்திரம் என்ன பண்ணணும், நிக்கணும். ஒரு ஊழியத்தை கொடுக்குறாங்களா, அந்த ஊழியத்தை மாத்திரம் நீங்க செய்யணும். அவங்கதான் செய்வாங்களா, நானும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, நம்மளுக்கு இது எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் செய்யக்கூடியவர்களாய் இருக்கக்கூடாது. நம்மளை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்புல நாம் பாத்திரவான்கள் நடந்து கொள்ள வேண்டும். யோனாவுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு, ஆனால் யோனா பாருங்க, தேவன் சொன்ன வார்த்தைக்கு மீறி ஒரு காரியங்களை செய்யறார். அதனால்தான் பாருங்க மீன் வயிற்றுக்குள்ள போறாரு. அவ பாருங்க, அப்போ நாம தேவனுடைய வார்த்தைக்கு மீறி ஒரு சில காரியங்களை செய்யும் பொழுது ஒரு சில இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. அது மாத்திரமல்ல, சவுலை தேவன் என்ன பண்றாரு, ராஜாவாய் அபிஷேகம் பண்றாரு. அன்றைக்கு சொல்றாரு, நீ என்ன பண்ணு, அமலேக்கு என்ன பண்ணு, முழுவதுமாய் சங்கரிச்சு போடுன்னு சொல்றாரு. ஆனால் இந்த சவுல் ராஜா என்ன பண்றாருன்னு சொன்னா, தேவன் சொன்ன வார்த்தைக்கு மீறி அவர் என்ன பண்றாரு, ராஜாவை உயிரோட வைக்கிறாரு. அங்க இருந்த கொழுத்த ஆடுகளை மாடுகளை என்ன பண்றாரு, வைக்கிறாரு. அது மாத்திரமல்ல, விலையேற பெற்ற அந்த உடைகள்லாம் எடுத்து வைக்கிறாரு. இப்ப பாருங்க, இதெல்லாம் தேவனுக்கு என்ன பண்ணல, பிடிக்கவே இல்லை. அதான் சொல்றாரு, சவுலை நான் ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல சவுலை தள்ளுறவராய் மாறிட்டார். இப்ப பாருங்க, தேவன் ஒரு காரியத்துக்கு அழைச்சாரா, ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறாரா, அந்த காரியத்தை செய்ய சொல்றாரா, அந்த காரியத்தை நம்ம உடனே என்ன பண்ணணும், செய்யக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பெலிஸ்தர் என்ன பண்ண போறாங்க, யுத்தம் பண்ண வர போறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, சாமுவேல் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாரு, சவுலே என்ன பண்றாரு, ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, டைம் ஆகுது, நம்ம யுத்தத்துக்கு வந்துட்டாங்க, யுத்தத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கத்துறாங்கன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாரு, இவரே என்ன பண்றாரு, சாமுவேலுடைய வேலையை தான் எடுத்து செய்யக்கூடியவராய் மாறிட்டார். இப்ப பாருங்க, இவர் என்ன பண்றாரு, பலி செலுத்தக்கூடியவராய் மாறிட்டார். இது இன்னும் என்ன பண்ணுச்சு, ஆண்டவருக்கு
மனவேதனையை கொடுக்கக்கூடியதாய் மாறிச்சு. இப்போ பாருங்க, தேவன் நம்மை ஒரு காரியத்துக்கு அழைத்தாரா, உங்களை இந்த காரியங்கள் செய்ய சொல்றாரா, அந்த காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். இது ஆசாரியனுடைய வேலையா, அது ஆசாரியன் மாத்திரம்தான் செய்யணும். உங்களை தேவன் எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும். அதை விட்டுட்டு நான் இதையும் செய்வேன் அதையும் செய்வேன்னு சொல்லிட்டு நீங்க செய்தீங்கன்னு சொன்னா அதுல பெரிய பிரச்சனைகளுக்குள்ளாக நம்ம கடந்து போக நேரிடும். ஆகவே அன்பு தேவச்சனமே, இன்றைக்கு கூட ஆலயத்துல தேவன் உங்களுக்கு ஒரு சில பொறுப்புகளை கொடுத்திருப்பார். அந்த பொறுப்புல நீங்கள் சரியாக நடக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு காரியங்களையும் செய்யக்கூடியவராய் இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, இங்க பாருங்க, ஏலியின் பிள்ளைகள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் விழுந்தார்கள். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினேகாசும் மாண்டார்கள். ஹல்லேலூயா. இங்க ஏலியுடைய 2 பிள்ளைகள் ஓப்னியும் பினேகாசும் என்ன பண்ணாங்க, இறந்து போயிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார்கள். அதாவது தங்களை அழைத்த அந்த அழைப்புக்கு இவர்கள் பாத்திரவான்களா நடக்காமல் போயிட்டாங்க. இப்ப பாருங்க, ஏலி மரிச்சதும், ஏலி யாருன்னு சொன்னா ஒரு ஆசாரியன். இந்த ஆசாரியனுக்கு அப்புறம் இவர் மரிச்சிட்டாருன்னு சொன்னா நெக்ஸ்ட் யார் வரணும்னு சொன்னா அவங்களுடைய பிள்ளைகள் தான் வரணும். ஓப்பனியும் பினேகாசும் தான் என்ன பண்ணும், ஆலயத்தை முன்னின்று நடத்தக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஆனால் ஓப்பனியும் பினேகாசும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை என்ன பண்றாங்க, செய்யறாங்க. பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது அவர்களை அழைத்த அந்த அழைப்புக்கு இவர்கள் பாத்திரவான்களை நடக்காத பொழுது தேவன் இவர்களை தள்ளி விடுகிறார். இப்ப பாருங்க, இவர்களுக்கு அங்க ஒரு யுத்தம் வருது. அந்த யுத்தம் வந்த உடனே இங்க என்ன பண்றாங்க, ஓப்னியும் பினேகாசையும் அங்க சாகடிச்சு போடுறாங்க. ஏன் தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார்? காரணம் என்னன்னு சொன்னா, அவர்களை அழைத்த அழைப்பிற்கு அவர்கள் பாத்திரவான்களா நடக்கவில்லை. நான் தேவனுடைய பிள்ளை ஆயிற்றே, நாங்கள் தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டுமே. ஆசாரியன் என்று சொன்னால் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு காரியங்களை செய்ய வேண்டுமே என்று உணராமல் இவர்கள் தங்கள் என்ன பண்ணாங்க, கெடுத்து கொண்டது நிமித்தமா இவர்கள் மரித்து போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கூட தேவன் சொன்ன வார்த்தைக்கு மீறி நீங்கள் எதனா காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறீங்களா? தேவன் உங்களை எதற்காக அழைத்திருக்கிறார்? ஜெபிப்பதற்காக அழைத்தாரா? உங்களை நல்ல தேவனுடைய பாடி துதிப்பதற்காக அழைத்தாரா? இல்ல தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக அழைத்தாரா? அந்த காரியங்கள் நீங்க செய்யக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலரை தேவன் என்ன பண்ணுவாரு, ஊழியத்துக்கு அழைப்பார். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இல்ல ஆண்டவரே நான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வருவேன்னு சொல்லிட்டு நிறைய நேரங்கள்ல அந்த ஊழியத்தை அசட்டை பண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க. அந்த அழைப்புக்கு இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களா இல்லாமல் போயிட்டு பாவத்துல வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, பெரிய பிரச்சனைக்குள்ள கடந்து போயிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரே நான் மறுபடியும் என்ன பண்றேன், ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்து நஷ்டங்களை அனுபவித்த பிறகு ஏன் நம்ம அந்த ஊழியத்துக்குள்ள கடந்து போனோம்? தேவன் நம்மை அழைக்கும் பொழுதே நம் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். இந்த ஓப்னியும் பினேகாசும் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்திருந்தார்கள் என்று சொன்னால் ஏலிக்கு பிறகு இவர்கள் தான் ஆசாரிய அந்த ஊழியம் செய்ய வேண்டும். ஆனால் இவர்களை தள்ளி தேவன் சாமுவேலை ஏற்படுத்தியதற்கு காரணம், அழைத்த அழைப்புக்கு இவர்கள் பாத்திரவான்களை நடந்து கொள்ளவில்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மை கூட தேவன் அழைத்திருக்கிறார். நாம் அந்த அழைப்பிலே பாத்திரவான்களை நடக்க வேண்டும், பரிசுத்தமுள்ளவர்களாக நடக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக நடக்க வேண்டும், பக்தியுள்ளவர்களாய் நடக்க வேண்டும். இதுதான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம். அன்றைக்கு பாருங்க, பவுலை தேவன் அழைத்தார். அழைக்கும் பொழுது பாருங்க, அழைக்கும் பொழுது அவர் சாதாரணமா என்ன பண்றாரு, கிறிஸ்தவர்களை துன்புறுத்தக்கூடியவர்களா இருக்கிறாரு. ஆனால் எப்பொழுது தேவன் அழைத்து அவர் ரட்சித்தாரோ அந்த நாள் முதற்கொண்டு சவுல் தாமதம் இல்லாமல் என்ன பண்றாருன்னா தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடியவராய் மாறுறார். ஹல்லேலூயா. சவுல் என்று சொல்லப்பட்ட பவுலாய் மாறின இந்த பவுல் பாருங்க, தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு மகனாய் மாறுகிறார். இப்ப பாருங்க, ஊழியம் செய்வது மாத்திரம் அல்ல, அவர் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சாதாரணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தவர்தான். ஆனால் எப்பொழுது அவரை தேவன் அழைத்தாரோ அந்த அழைப்புல அவர் நின்ற பிறகு தேவன் அந்த மகனை ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருந்தார். ஹல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடினார், ஓட்டத்தை முடித்தார், அந்த அழைப்புக்கு பாத்திரவான நடந்து கொண்டவர் தான் சொல்றாரு, உங்களை அழைத்த அழைப்புக்கு நீங்க எப்படி இருக்கணும், பாத்திரவான்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி
எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை கூட தேவன் அழைத்திருக்கிறார். அவருக்காக வாழ்வதற்காக, உங்களுடைய இஷ்டப்போக்குல வாழ்வதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. தேவன் உங்களை பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார். நீங்கள் யார் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகள், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளைகள். ஆகவே அவருடைய பிள்ளைகள் நீங்கள் அவரை போல இருக்க வேண்டும். அதற்காகத்தான் தேவன் உங்களை அழைத்தார். உங்கள் இஷ்ட போன போக்கில் வாழ்வதற்காக தேவன் உங்களை அழைக்கவில்லை. அன்றைக்கு பாருங்க, தேவ சமூகத்துல யோனா அழைத்த அழைப்புல நிற்காம போனதால் தான் மீனின் வயிற்றுக்குள்ள போறாரு. அன்றைக்கு பாருங்க, ஓப்னியும் பினேகாசும் தேவன் அழைத்த அந்த அழைப்புக்குள்ளாக நில்லாமல் போனதால் தான் மரிச்சு போயிட்டாங்க. இன்றைக்கு நம்மை கூட தேவன் ஒரு சில காரியங்களுக்காக அழைத்திருக்கிறார். சவுலை தேவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். அந்த அழைப்பில் நிற்பதற்காக பார்த்தார். ஆனால் சவுலோ அந்த காரியங்களை நிற்க முடியாமல் என்ன பண்ணிட்டாருன்னா தானே நாண்டு கொண்டு சாகக்கூடியவராய் இருந்துட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அழைத்த அழைப்பில் நிற்கவில்லை என்று சொன்னால், நம்முடைய பாத்திரவான்களாய் இருக்கவில்லை என்று சொன்னால், நிறைய நஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்துவிடும். பவுல் பாருங்க, தேவனுக்காக அழைத்த அழைப்புல நின்றாரு. அவர் சொல்றாரு, நீதியின் கிரீடம் கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன ஒரு நம்பிக்கை! யார் ஒருத்தர் தேவனுக்கு பாத்திரவான்கள் நடக்கிறீங்களோ, நீங்கள் நிச்சயமாய் சொல்ல முடியும், எனக்காக தேவன் நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவன் பாருங்க ஆபிரகாமை அழைக்கிறார். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்றாரு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்றாரு, ஆபிரகாமுக்கு ஒரு வார்த்தை சொல்றார். ஆபிரகாம் பாருங்க செவி கொடுத்து அழகா தேவன் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாகவே, அவர் சொன்ன பிரகாரமாகவே பாத்திரவானை நடந்து கொண்டாரு. பாருங்க, அவருடைய ஆஸ்தி பூமி தாங்க முடியாத அளவுக்கு இருந்துச்சான். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, யார் ஒருத்தர் தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின் பிரகாரம் நடக்கிறீங்களோ, நீங்கள் அவர் அழைத்த அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களை நடக்கிறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை தான் தேவன் கொடுப்பார். ஆபிரகாமை கர்த்தர் என்ன பண்ணாராம், ஆசீர்வதித்தார். அவருடைய ஆஸ்தி பூமி தாங்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஒரு நாள் ஒன்றுமே இல்லாம இருந்த அந்த மகனை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு காரணம், அவர்களை அழைத்த அழைப்புக்கு அவர்கள் பாத்திரவான்களை நடந்து கொண்டார்கள். தேவன் சொல்றாரு, வானத்து நட்சத்திரங்களை என்ன குடும்பமான எண்ணு, பூமியின் மணலை என்ன குடும்பமான நெல்லு, உங்களுடைய பிள்ளைகள் இப்படி இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அதே போல பாருங்க, கர்த்தர் இன்றைக்கு மாற்றி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் எல்லாம் ஆபிரகாமின் சந்ததியாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை அழைத்த அந்த அழைப்புல நீங்கள் பாத்திரவான்கள் நடந்து கொள்ளுங்கள். ஈசாக்கை சொல்றாரு, நீ என்ன பண்ண, இந்திய தேசத்துல குடியிரு, நான் ஆசீர்வதிப்பேன். தேசத்துல பஞ்சம், ஆனா பாருங்க அந்த அழைத்த அழைப்புக்கு ஈசாக்கு பாத்திரவானை நடந்து கொண்டாரு. ஈசாக்கு தேசத்துல விதை விதைத்தார். அதை 100 மடங்கு என்ன பண்ணாராம், பலனடைந்தார். ஹல்லேலூயா. எங்க அவர்களை அழைத்தார்களோ அந்த அழைப்புல அவர்கள் பாத்திரவான்களாய் இருக்கும் பொழுது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட தேவன் உங்களை அழைத்த அழைப்புல நீங்கள் பாத்திரவான்கள் நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கூட எந்தெந்த காரியங்கள்ல நீங்கள் தேவன் சொன்ன வார்த்தைக்கு மீறி நடந்து கொண்டிருக்கிறீங்களோ உணர்ந்து பாருங்க. யோனாவை போல நான் மீறி நடக்கிறேன்னா, சவுல் ராஜாவை போல, என் ஓப்னியும் பினேகாசை போல நான் தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நடந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு உணர்ந்து நீங்கள் பவுலை போல, ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல பாத்திரவான்கள் நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். இருக்கிற இடங்கள் நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில கூட ஆண்டவரே, அப்பா தகப்பனே, உங்களை அழைத்த அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களை அழைத்தீர் தகப்பனே. அந்த அழைப்புக்கு அநேக நேரங்கள் நாங்கள் பாத்திரவான்கள் நடக்காமல் போய் விடுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அந்த காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசையாய் தேவன் எங்களை மன்னிப்பீராக. விசேஷமா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, தேவன் நீர் ஒரு சில காரியங்களுக்காக அந்த பிள்ளைகளை அழைத்திருப்பீர்கள் ஆண்டவரே. அந்த அழைப்பை மறந்து தங்களுடைய இஷ்ட போன போக்கில வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு அவர்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு நேராக ஆண்டவரே நடந்து உம்முடைய வழிகளை நடப்பதற்கு உடைய பிள்ளைகளுக்கு தேவன் இரக்கத்தை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா தகப்பனே. நாங்கள் பாத்திரவான்களாய் நடந்து தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆவியினர் தாமே வழிநடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் உங்க தயவுள்ள கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.